சாதியை பற்றி விழிப்புணர்வு வீடியோ போட்ட கோபி சுதாகர் மீது கோயம்புத்தூர்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அவரு அது தப்புன்னு சொல்லி நியாயமா வழக்கறிஞர் பாராட்டுறாரு. எப்படி பாக்குறீங்க? விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தினா இல்ல, அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த அருப்புக்கோட்டையில வச்சு பேசும்போதும் பேசுனேன். இது தம்பி கோபி சுதாகருடைய பணி இல்ல, என்னுடைய பணி, உங்களுடைய பணி, மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி. இதை என் முன்னோர்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, பேசினாங்க. எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம்ங்கிறது சொல்லுங்க. இவன் கொலை பண்ணால, இனத்தை கொன்னால லட்சக்கணக்கா, அவன்ல ஒருத்தனை கொல்லல. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருக்கான் பகைவன், ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி செத்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இதத்தான் நம்ம ஐயா காப்பா அரவானது தன்னின பகைங்கிறார். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம்டாங்கிறார். புரியுதா? அது ஒரு நோய் தான், அதை சரி பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இது பண்ணாம, ஏன்னா படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்கு அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்கா இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்னு. அதனால அது கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது. சாதி மதத்தில் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்தில் என்ன பெருமை இருக்குது? மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு. எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்படும்னா அவன் எடுக்கணுங்க. ஆனா மாநில உரிமை, தன்னாட்சின்னு வாயிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசுவோம். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கிற? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, என் காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்க, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்கணும், விலகுவீலா? பதவி விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிர்ல, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதிய ஆணவ ஆணவத்துல திமிர்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாத, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படிச்சாலும் தகுதி இழந்துருவ. நீ என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வி இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது, நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே? எதை காப்பாத்த போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்ச ஒன்னு சொல்றான், ஒன்னு சொல்லிரு. அவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன். கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம் கேவலம். இங்க பட்டியல் இல்லாதவன் போய் நின்றுட்டு இருக்கா. பட்டியல் இருந்து வெளியேற்றணும். ஏதாவது வெறியாயிரப்ப இதெல்லாம் பேச. முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டில் இருக்காரு? சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தராத தீவில் இருக்காரா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறைட்டு வேண்டாதான் ஏற்றுவீங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. செத்தவன் உன் மகன் இல்லையா? உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாதவன் எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாத்த, இதெல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா. வந்திருக்கு, கீவாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு போட்டிருக்காப்ல. சிரிக்காத, போட்டிருக்கா இல்லையா? சொல்லு, உண்மையை சொல்லு. கீவாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா. என்ன பிரச்சனை? அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுட்டு நிக்குது? கல்வி, மருத்துவம், குப்பையாள்றது கூட இந்த அரசு லாய்க்கலன்னு சொல்லுது. குப்பையை கூட அள்ள முடியாது. ஏன்னா குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு.
குப்பைகள் அதிகாரம் போயிடுச்சு. எப்படி கால கொடுமை. விவிலியம் சொல்லுது, நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள். இப்ப தெரியுதா என் மக்கள் கூச்சல் இடுறது ஏன்னு? காலையிலேயே கோபப்படுத்துறாங்க. இன்னும் நம்ம தூரம் போக வேண்டியது, மறுபடி வேற போராட்டத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு, அங்க வேற கேள்வி கேட்ப, அதுக்கு வேற கோபப்படும். இப்ப நான் சந்திக்கவா வேணாமா? நீங்க வரமாட்டீங்க, யாரும் வரமாட்டீங்க. நீங்க அப்ப நானாவது என் ஆத்தாளப்பன் பக்கத்துல, அக்கா தங்கச்சி பக்கத்துல உட்காரணும்ல, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்ல. யாருமே இல்லைன்னு சொல்ல, நான் உன் மகன் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கேன், உன் தம்பி இருக்கேன், உன் மகன் இருக்கேன், உன் பேரன் இருக்கேன்னு போய் உட்காரணும். சாப்பாடு கொடுக்கணும்ல. நீங்க சாப்பாடு எவன் போட மாட்டான், நீ கழிவறை கூட திறந்து விட மாட்டேங்கிற. ஒரு மனித மனம் இது செய்யுமாங்க? யாராவது செய்யுங்க? உங்க அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தா நீ கழிவறை போட்டு ஏதாவது ஒரு என்னங்க கொடுமை. எங்க விலங்கு வேட்டையாடி போய் ஒரு குரங்க பிடிச்சிருதுங்க, அது தூக்கும் போது தெரியுது வயிற்றுல இருந்து குழந்தை விழுந்தோடனே குரங்க சாப்பிடறத விட்டுட்டு குட்டியை தூக்கிட்டு போய் காப்பாத்துதுங்க. அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைன்னா இது என்ன சமூக மானுடம் பேசுவோம் நாங்க, அது பேசுவோம். கொஞ்சம் சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்க ஆத்தல உட்கார்ந்துருக்கான அவன் தான்டா சமூக நீதியின் காவல். அவன் தான்டா இந்த சமூக நாரி போகாம காப்பாத்திட்டு இருக்கான். அவன் தான் உட்கார்ந்து போடுறவன்லாம் பொம்பளை. பெண்ணிய உரிமை பேசுன, பெண்களுக்கான விடுதலை பேசுன, எங்க பேசுன? அவ கையில இருக்க விளக்க மாதிரிதான் உன் சமூக நீதி. இதான் பேசிட்டு இருக்க. அது நல்ல நாடுதான், அங்க போய் சுத்தி பார்த்து வரட்டும். சுத்தி பார்க்கறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது, பராமரிக்குது, அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது, அந்த நாட்டுல இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்கள்ல மேயுது. நான் போயிருக்கேன்ல, அங்க போகணும். அங்க மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இதை தாங்க கவனிக்கணும். போய் உட்கார்ந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம்னு அது பேசிட்டு இருக்குது. இதானே சிங்கப்பூர். சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம். சிங்கப்பூர்காரன் பூரா கேட்டுச்சுன்னு தீ குளிச்சுக்குறான். இவ்வளவு கேவலப்படுத்துறாப்புல நம்மள. வேற தம்பி, தேர்தலை விடுங்க. அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு. இந்த வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்குமா நினைச்சா அதான் தேர்தல் அரசியல். வாக்கு செலுத்தல, இது நம் பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல். இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது? எனக்கு சேராமையா தம்பி 36 லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கும் சொல்லு. நீங்க அண்ணனும் தம்பியமா பேசுவோம், ஊடகத்தை விடுங்க. ஒரு 34 கோடி 40 கோடி 50 கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல. நான் மொத்தமாவே 3 கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி. 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்துக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இல்ல. அவர் 40 வருஷம் நடிச்சு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன், எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. நான் 6 தேர்தலா ஒரு சின்னத்துல போட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒண்ணு கொடுத்த, அதுல 4 பொத்தான வச்சு அது போய் பார்த்தேன். ஆமா, நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 60 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். தேசிய மலரது இந்தியாவின் தேசிய மலரு தாமரை, அது ஒரு கட்சிக்கு சின்னம். தேசிய மலருதுன்னு என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான். தாமரை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு ஒருத்தனுக்கு சின்னமா வச்சா. கை 50 வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம். இந்த சின்னங்கள்ல நேத்திக்கு முத நாள் கொடுக்கிற, நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை. ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்க ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? இதுல சம வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்குருவேன். ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைன்னு. நீங்க தினம் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க, எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி ட்ராக்ல ஓடி வெற்றி கோட்டை தொடணும். இதான் ஜனநாயகமா? நீ வச்சிருக்க ஜனநாயகமா?
எடுத்துரு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை கொடுமோத சொல்லுவா, வா மோதுவா. வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு. சரியான தேர்தல் ஆணையம் சொல்லு. ஒருத்தனை தூக்கு, எவனா காசு கொடுத்தா சொல்லு. 10 ஆண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடானா நல்ல ஜனநாயகம் வந்துடும், இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும். என்ன இப்படி ஒரு கேள்விக்கு என்ன தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களே, நீங்க நினைக்கலையா? அப்படி தம்பி, நம்ம நினைச்சாலும் நினைக்கலாலும் உண்மை அதான தம்பி. அதுல போய் என்ன பேர் சொல்ல சொல்லு. எத்தனை கேள்வி கேட்கிறான்னு ஏதாவது பதில் வச்சிருக்க ஒன்னும் சொல்லாது. இது அரசு எந்த நலத்திட்டத்திலையும் உதயசூரியன் சின்னம் இல்லாம வருதா? எந்த நலத்திட்டத்திலே அதுக்கு முன்னாடி ரெட்டை சின்னம் இல்லாம வருதா? இப்ப நீ நான் என்ன சின்னத்தை போட்டு கொடுக்கறது? எதுல கொடுக்கறது? தம்பி, நான் எங்க தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன், 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது? அப்படி பாரு. ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி, ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுட்டாரு ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்னும் கிடையாது. ஆனா இதுல நான் வளர்ந்திருக்கேன்னா இல்லையா? அவர் 8.2. இந்தியாவை யாரும் நான் அது இல்லையே, ஆட்டத்திலே இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனா என்னைய தேடிக்கான்லையா? 8வது பெட்டியில இருந்த என் சின்னம், முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு நீ அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 இருந்து 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லு. எல்லாம் செத்து போயிரும், களைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். டேய், செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போகுது. இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது, இந்த தேர்தல் அவருக்கு கூடும், இந்த தேர்தல் அவருக்கு கூடும். தம்பி, ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது, நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு 5 விழுக்காடு போடுவாங்கன்னு, 4 விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுது, இல்ல 5 விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு. தேர்தலை வாக்கு என்றால் 8.22 வருது. என்ன ஒன் நேர்மை கிழிக்கிறீங்க? என்ன பண்றது? நாகரிகங்கிறது விட்டேன், இல்லைன்னா வா கோர்ட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ? தேவை இது கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். தம்பி, நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அதை அவங்க தான் முடிவு பண்ணும். இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல, தேர்தல் வெற்றி ஜெயிக்கல, நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல? எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான்? ஜெயிக்காத நானே என் தங்கச்சி தம்பியில தானே உட்கார்ந்துருக்கேன், நான் தான் இந்த சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன், நீ வரமாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, ஒரு தலைவரை பேச சொல்லு இவ்வளவு நேரம். ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான், அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவாலையணும், எங்க போறது, எந்த வீட்டுல நமக்கு கறிச்சோறு கிடப்பான், எவன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது. அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்போசியோ, சீப்பா ஆதித்தனாரோ, அண்ணல் தங்கவோ, கியாபி விஸ்வநாதமோ, மறைமலடிகளோ எங்க முன்னோர்கள். எனக்கு இப்ப சமகாலத்தில் எங்க முன்னாடி வந்த எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போறேன்னா செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அழுத்தம் தம்பி, செயலதுக்கு போட்டு பார்த்தேன், வழக்க போட்டு பார்த்தேன், அவதூற கிளப்பி விட்டு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னையே ரைடு விட்டேன், நான் ஒன்னும் கலங்கலையே. என்னையே ரைடு நடக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டுல நடக்கும். எப்படி இருக்கு? 1000 crores, பார்ட்டிக்கு 1000, ஃபேமிலிக்கு 1000. அதுலயே ஊத்துறியில தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு போயிட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கேட்கல, நான் உங்களோட வந்துடுறேன், சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துரும், அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பீங்களான்னு கேட்டேன், பதில் இல்லை. அது விட
தனிச்சு நிக்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. என்னடா தம்பி 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. 2016 இவ்வளவு நேரம் என்னோட நீங்க இப்படி சுத்தி இத்தனை கருவியில் வச்சு எடுத்தீங்களா? 26 நெருங்கும் போது நிக்கிறீல்ல, 26க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி கூடி ரொம்ப நேரம் என்னை பேச சொல்லுவீங்க. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி தம்பி பேட்டி கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம் தான். ஆனா இவ்வளவையும் போட்டீங்கன்னா, இதையெல்லாம் போட்டீங்கன்னா நான் என்னைக்கே வென்றிருப்பேன். நீ இந்த தங்கச்சி சொல்ற மாதிரி ஒரு வரி அப்படி போட்டு என்னடா தங்கச்சி